திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்ல பேருந்து நிலையத்தில் காத்திருந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவியை தாக்கி பாலியல் தொந்தரவு கொடுத்த தனியார் வாகன ஓட்டுநர் கனகராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கனகராஜ் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் சேவையை மத்திய அரசு அமல்படுத்த உள்ளதை கண்டித்து புதுச்சேரி தலைமை தபால் நிலைய வாயிலில் 100க்கும் மேற்பட்ட தபால் துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஐடிசி சேவையை துவங்கக்கூடாது என்றும், அப்படி துவங்கினால் தபால் துறை ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் மத்திய அரசு மற்றும் தபால் துறை தலைமையகத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண் பெண் இருபாலரையும் பெற்றோராக கருதி தாழ்த்தப்பட்ட பழங்குடி பெண்களின் வாரிசுகளுக்கு பூர்வீக ஜாதி சான்றிதழ் வழங்கக் கோரி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். நாமக்கல்லில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் மனிதநேய வார விழா நடைபெற்றது. போலீஸ் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் நீதிபதி வேலுமையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வெங்கப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவ மாணவியரின் உதவியோடு 1330 மாணவர்களை ஒருங்கிணைத்து திருவள்ளுவர் உருவத்தை வடிவமைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் MP செல்வம் கலந்து கொண்ட நிலையில் இதனை இன்ஸ்டன்ட் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து உலக சாதனை பட்டியலில் சேர்த்தது மட்டுமல்லாமல் அரசு பள்ளிக்கு சான்றிதழை வழங்கியது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் 75 பேர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு வருவதற்காக ஆன்மீக பயணம் வந்துள்ளனர். கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக அனைவரும் மாமல்லபுரம் சுற்றுலா வந்துள்ளனர். அப்பொழுது கடலில் குளித்த 3 பேரை ராட்சத அலை இழுத்துச் சென்ற நிலையில் 2 பேர் மீட்கப்பட்டனர். மேலும் ஒருவரான நவீன் என்பவரை தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கணவனை இழந்து தனியார் வங்கியில் பணிபுரிந்து வந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்தும் பணம் பறித்த தனியார் வங்கி ஊழியரான தன்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இருந்து பணம் பறித்த தன்ராஜின் அண்ணன் யுவராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே 200 அடி பள்ளத்தில் பெண் காட்டு யானை ஒன்று இறந்து கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற வனத்துறையினர் இதுகுறித்து வனத்துறை மருத்துவத்துறையினர் உடல்கூறு ஆய்வு செய்த பின்னரே யானை இறந்ததற்கான காரணம் தெரிய வரும் என தெரிவித்துள்ளனர். கோவை கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ரிஷ்வான். இவர் மீது போக்சோ உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் தன் மீதான வழக்குகளை நியாயமான முறையில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் மனு அளித்து முறையிடச் சென்றார். அப்பொழுது தன்னை காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கவில்லை என கூறி காவல் உதவி ஆய்வாளரிடம் ரிஷ்வான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் கந்துவட்டிக்கு பணம் கொடுத்துவிட்டு இடத்தை எழுதி கொடுக்க கூறி அதிமுக நகர செயலாளர் மிரட்டல் விடுப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வயதான தம்பதியினர் புகார் அளித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 2.25 லட்சம் பணத்திற்கு கந்துவட்டி போட்டு தான் செலுத்திய பணம் போக மீதம் 7 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் இடத்தை மிரட்டி எழுதி வாங்க அதிமுக நகர செயலாளர் தாடி முருகன் முயற்சிப்பதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். நான் தான் நடத்திட்டு இருக்கேன், 21 வருஷமா கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கேன். இதில் பண்ருட்டி ADMK நகர செயலாளர் தாடி முருகன்கிறவர் அதை உதவி செய்கிறதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. அதை ரிட்டர்ன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு முடிக்க போகும்போது அவர்கிட்ட அந்த பணம் வாங்கினப்போ ஒரு பவர் பத்திரம் ஒன்று வச்சுருந்தாரு. அதை பயன்படுத்தி அவர் பையன் பேரில் அதை ரிஜிஸ்டர் பண்ண பார்த்தோன்னே, என்னையா இதுமாரி பண்ணுறீங்க, நான் பணத்தை பார்த்து மிச்சத்தை எல்லாம் கொடுத்து விட்றேன்னு சொன்னேன். ஆனால் கேட்காம அவர் பாட்டுக்கு போயிட்டு
உள்ள வீட்டுக்குள்ளே வந்து அந்த முதியோர் இல்லத்தில் உள்ள 30 பேரையும் நான் வெளியில் தள்ளி விட்டு கதவை சாத்தி இழுத்து பூட்டிடுவேன்டான்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவனை தூக்கி போட்டு எல்லாத்தையும் மூடிடுவேன், இழுத்து மூடிடுவேன்னு சொல்லிட்டு அந்த சொத்தை அபகரிக்கணுங்கிற நோக்கத்திலே இருக்கிறாரு. தாங்க முடியல தொல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரியல ஐயா. அதனால் நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துட்டேன். தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் யுவராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 150 மலை குவாரிகளில் இருந்து கர்நாடகா மாநிலத்திற்கு 1 லட்சம் டன் கனிம வளங்கள் எடுத்துச் செல்லப்படுகிறது என்றும், தமிழகத்தில் குவாரிகளுக்கு என்று எந்த விதிமுறைகளும் இல்லை என்றும், குவாரிகளில் நடைபெறும் முறைகேடுகளை தட்டி கேட்டால் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றும், குவாரிகளில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு அரசு துணை போகிறது என குற்றம் சாட்டி பேசினார். கிருஷ்ணகிரி வழியா ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன்னு கனிமங்கள் கர்நாடகாவுக்கு போகுது, கேரளாவுக்கு 2000 லாரி போகுது. இதெல்லாம் தடுத்தாவே அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வரும். இதுக்கு முழு பொறுப்பு கனிமவளத்துறை அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சியரோ பொறுப்பேற்றுக்க வேண்டும். இந்த கனிம கொள்ளையை தடுக்க வேண்டி நாங்கள் மாண்புமிகு துரைமுருகன் கனிமவள அமைச்சர்கிட்டேருந்து மாண்புமிகு முதல்வர் இந்த பொறுப்பை ஏற்று கனிம கொள்ளையை தடுத்து இதை வந்து நீர் அதாவது நிதி ஆதாரத்துறையை இதை மாற்றி இதில் நடவடிக்கை எடுக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாளையத்தோட்டம் ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களுக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டுமென நூதன முறையில் வீடுகள் முன்பு கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கிராம மக்கள் மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்யாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் தார் சாலையை தூர்வாரி கால்வாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், மாற்றுப்பாதை அமைத்து தந்த பின்னரே கால்வாயினை தூர்வார வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் வந்து எங்கள் முழனூர் கிராமத்தில் வசித்து வரேன். எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சது இந்த ரோடு இருக்குது, எங்களுக்கு பாதை வேணும். இன்னொன்று இந்த ஓலா கம்பெனி மூலிமா எங்களுக்கு பாதை இல்லாமல் பண்ணுறது, அதாவது ஓடையாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஓடை பண்ணுறதுனால எங்களுக்கு வழியே எதுவும் இல்லை. காஞ்சிபுரம் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் மண்டலத்தின் கீழ் பணிபுரியும் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள் மற்றும் ஓதுவார்களுக்கான புத்தொழி பயிற்சி தொடங்கியது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவாக்கும் எந்த திருக்கோயிலிலும் விநாயகர் வழிபாடு இல்லாமல் இருக்காது. காஞ்சிபுரம் பாலாற்றில் 2 நாட்களுக்கு முன்பு குளித்த இளைஞர் திலீப்குமார் என்பவர் மாயமான நிலையில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வளத்தோட்டம் பகுதியில் திலீப்குமாரின் உடல் தீயணைப்பு துறையினரால் மீட்கப்பட்டது. தொடர்ந்து இளைஞரின் உடலை மீட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக தாலுகா காவல்துறையினர் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் தாவேகா கட்சியின் அரியலூர் மாவட்ட புதிய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் சிவா, துணை செயலாளர் ராஜேஷ் உட்பட பேரூராட்சி, நகராட்சி, ஒன்றியம் உள்ளிட்ட 15 பேர் நியமனம் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் பொறுப்பாளர்களை வரவேற்கும் விதமாக மாவட்ட செயலாளர் சிவா உள்ளிட்ட 15 பொறுப்பாளர்களுக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து மேளதாளத்துடன் செந்துறை சாலை வழியாக உடையார்பாளையம் பேருந்து நிலையம் வரை உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரியலூர் மாவட்டம் கோடங்குடி கீழ சிந்தாமணியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் தங்களுக்கு சொந்தமான மயானத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுற்றுச்சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமியிடம் கோரிக்கை வைத்து மனு அளித்துள்ளனர். மேலும் தென்கட்சி, பெருமாள் நத்தம், கீழக்குடிக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் நெல் வயல்களை பார்வையிட்டு சேதங்களை மதிப்பிட்டு உரிய காப்பீட்டுத் தொகை மற்றும் இழப்பீடு வழங்க கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுகளுக்கு பிறகு கோவை ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 48 நாள் நடைபெற்று வந்த மண்டல பூஜை நிறைவு நாளை அடுத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தர்மபுரியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியதாக காரியமங்கலம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளருக்கு எதிராக மீண்டும் சமூகத்தை இழிவுபடுத்தியதாக கூறி ஆர்ப்பாட்ட அறிவிப்பு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதால் மீண்டும் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை கொடிசியா பகுதியில் திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்றும், பெரியாரை குறித்து பேசியவர் அடுத்து அம்பேத்கர் குறித்து பேசுவார் என்றும், சீமான் தகாத வார்த்தைகளை பேசுவதைத்தான் செந்தமிழ் என கூறுவார் என்றும், சீமான் பாஜகவால் இயக்கப்படுகிறார் என உறுதியாக நம்புகிறேன் என்றும் விமர்சித்து பேசினார். அதுவும் குறிப்பாக திருவாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு, தமிழீழம் குறித்து அவருடைய நிலைப்பாடு, தமிழீழம் செய்தி குறித்து அவர் சீமான் அவர்கள் வெளியிட்ட தரவுகள் எல்லாம் அம்பலப்பட்டு, சீமான் பேசுவது பொய் என்று தெரியும், ஆனால் சீமான் என்கிற போலி பின்பம் முழுக்க பொய்களாலும் வன்மத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பது இந்த தமிழ் சமூகத்தை தோல்வித்து காட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்க முடியும், நேற்று இரவு சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் எல்லாளன் திரைப்படத்தை எடுப்பதற்காக புதுச்சேரி காரைக்கால் போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த சாலை பாதுகாப்பு ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துணை மாவட்ட ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.